கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த ஒரு விலையேற பெற்ற வாக்குத்தத்தம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. நியாயத்தில் எழும்புகிற எதையும் நீ குற்றப்படுத்தி போடுவாய். இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்பதாக. ஆயுதம் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் அப்படின்னா, அது ஆயுதம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கிற ஆயுதமாக இருக்கலாம், பயங்கரமான ஆயுதமாக இருக்கலாம், மறைமுகமான ஆயுதமாக இருக்கலாம், சத்துரு வைக்கிற கண்ணி என்கிற ஒரு ஆயுதமாக இருக்கலாம். மறைவான கண்ணிகள், வித்தியாசமாக ஆயுதங்கள் இருக்கிறது. இதை நான் தொடர்ந்து நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். தானியேலுக்கு விரோதமாய் சட்டம் என்கிற ஒரு ஆயுதத்தை பிசாசு கையில் எடுத்தான். சத்துரு கொண்டு வருகிற ஆயுதம் அது சட்டம் என்கிற ஆயுதமாக இருக்கலாம். மறைமுகமான ஆயுதம், பொய்யை கொண்டு வந்து உங்கள்கிட்ட பேசலாம், மறைமுகமான ஒரு ஆயுதமாக இருக்கலாம். மறைமுகமான ஆயுதம், இப்படி பலவித ஆயுதங்கள் இருக்கிறது. அந்தகார வல்லமை என்கிற ஒரு ஆயுதம், மனுஷன் என்கிற ஒரு ஆயுதம், ஏதாவது ஒரு ஆயுதத்தை பிசாசு உருவாக்கிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் சொல்லியிருக்கிறார், எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காதே, வாய்க்காதே. கை தட்டுங்க. அது மறைமுகமாக இருக்கலாம், எந்த ஆயுதமும் வாய்க்காது. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், வசனம் என்கிற ஒரு ஆயுதத்தை பிசாசு கையில் எடுப்பான். இயேசுவை சோதிக்கிறதுக்கு வசனத்தை தான் பிசாசு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினான். ஏவாள்கிட்ட வந்து சத்துரு பேசின வார்த்தை வசனம், வசனத்தை தான் கொண்டு வச்சிருப்பான். நீங்க ஒரு 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 கிழட்டு தீர்க்கதரிசி வந்து ஒரு இளம் தீர்க்கதரிசிட்ட சொன்னது வார்த்தை, கத்த சொன்னார்னா சொன்னான், கத்த சொன்னாரு, பொய் சொன்னான், அது ஒரு ஆயுதம். வசனத்தை கொண்டு வருவான், பொய்யான தீர்க்க தரிசனங்களை கொண்டு வருவான். இதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்க கூடாது. தந்திரமான ஆயுதத்தை கொண்டு வருவான், மறைவான ஆயுதத்தை கொண்டு வருவான். வசனம் என்கிற ஆயுதம். போன வாரம் யோபு 3:25 பயம் என்கிற ஒரு ஆயுதத்தை பிசாசு கையில் எடுக்கிறான். பயம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்ப பயங்கிறத பிசாசு கையில் எடுத்து பயன்படுத்துகிறான். இந்த பயம் என்கிற ஆயுதத்தை நாம் எப்படி மேற்கொள்ளலாம்? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு, எனக்கு பயமுள்ள ஆவியர்ல அன்பும் தெளிந்த பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப அபிஷேகம் என் பயத்தை மாற்றும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் அப்படின்னா தேவ பிரசன்னம், தேவ சமூகம் அவர் என் கூட இருந்தார், நான் பயத்தை மேற்கொள்ள முடியும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேனே, இந்த வாக்குத்தத்தம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்ப வாக்குத்தத்தம் இந்த பயத்தை நான் மேற்கொள்ள உதவி செய்யும். கர்த்தரை தேடினா என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தா. அப்ப தேவனை தேட தேட உங்களுக்கு பயம் மாறும். ஒரு சூழ்நிலை எதிர்மறையா இருக்கா, அந்த சூழ்நிலை எதிர்மறையா இருந்தா விசுவாசத்துல எலிசா சொல்றான், என் வேலைக்காரன் கண்கள் திறக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறான், பார்க்கும்படி விசுவாசமா சொல்றான். அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் அப்படியே மலையை சுற்றி இருக்குது. விசுவாசம் பயத்தை மாற்றும். பயம் என்கிறது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை நீங்க மேற்கொள்ளணும்னா இதை நீங்க பயன்படுத்தணும். இன்னைக்கு உங்களோட கர்த்தர் ஒரு காரியத்தை பேச விரும்புகிறார். என்ன வார்த்தை? பிசாசு உருவாக்கி கொண்டு வருகிற ஆயுதம் என்ன? நீதிமொழிகள் 24:34, நீதிமொழிகள் 6:11, 2 வேத பகுதியிலையும் ஒரே வசனம் தான். என்ன வசனம்? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஒரு ஆயுதம் வருது. என்னப்பா ஆயுதம்? வறுமை அப்படிங்கிற ஒரு ஆயுதம். பாவர்ட்டி, இருக்கிறதுலே மோசமா பிசாசு கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் வறுமை. இன்னைக்கு குடும்பத்தில் வறுமை, பல வீட்டில் எழுத்தின்படி வறுமை. சில வீட்டில்
ஆவியின்படி வறுமை. மாம்சத்தின்படியும் வறுமை இருக்கு, ஆவிக்குரிய வறுமையும் இருக்கிறது. வறுமை என்கிற ஒரு ஆயுதத்தை பிசாசு கையில் எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு சபைக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா அவன் இந்த வறுமைங்கிற ஆயுதத்தை கையில் கொண்டு வர்றான். ஆனால் இதை கர்த்தர் இன்னைக்கு மேற்கொள்ள உதவி செய்வாராக. இந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் தான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்றார். ஆனால் ஏன் இந்த வறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. வறுமை விஷயம் என்ன, ஏன் இந்த வறுமை ஆயுதத்தை பிசாசு கையில் எடுத்தான் என்பது உங்களுக்கு தெரிஞ்சா நன்றாக இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நீங்க இந்த 34ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வாசிச்சாலும், 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கொஞ்சம் முன்னாடி வாசிச்சாலும், 6லிருந்து 10 வசனம், 30லிருந்து 33 வசனத்தில் வாசிச்சா 2 காரியத்தை அங்க ஒரு ஞானி சொல்லுகிறான். ஒன்று, நான் ஒரு வயல்வெளியா போனேன், ஒரு திராட்சை தோட்டத்தின் வழியா போனேன். மதியினுடைய வயல்வெளி, சோம்பேறியினுடைய வயல்வெளி, மதியினுடைய திராட்சை தோட்டம். நான் கடந்து போனேன், அதெல்லாம் முச்செடிகளும் காஞ்சொரிகளுமாய் மூடியிருந்தது. அதனுடைய கச்சுவர் விழுந்து கிடந்தது. நான் அதை கண்டு புத்தி அடைந்தே. அவர் சொல்றார், போனேன்ப்பா, புத்தி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, எறும்பின் இடத்துல போய் பற்றுக்கொள். அதுக்கு தலைவன் இல்லாதிருந்தும் அது பாருங்க பவுஞ்சு பவுஞ்சாக, அது பிரபுக்களும் தலைவனும் அதிகாரம் இல்லாத இருந்தாலும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது. ஆமா, நான் அதை பார்த்து உனக்கு கத்துக்கிட்டேங்கிறாரு. ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. ஆனா 34லையும் 11லையும் சொல்றாரு, இந்த வறுமை என்கிற ஒரு ஆயுதத்தை பிசாசு கொண்டு வர்றான்ப்பா. அதுக்கு இடப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு உங்க கூட பேச விரும்புகிறேன். ஏன் இந்த வறுமையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வறுமையை குறித்து ஆண்டவர் என்ன பேசுகிறார்? நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி பாருங்க. வறுமை, ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். வறுமை என்பது சும்மா கிடையாது, கலக்க பண்ணிரும், கலங்க பண்ணிரும். ஒரு மனுஷனை அப்படியே அசைச்சிரும் வறுமை. சாப்பாட்டுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, மருத்துவத்துக்கு பணம் இல்லை, டிராவலுக்கு பணம் இல்லை, வீட்டை சரி செய்ய பணம் இல்லை, பொருள் வாங்க பணம் இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் இல்லை. வறுமை ஒரு மனுஷனை கலங்க பண்ணிரும். தகப்பன் தாய்க்கு தெரியும், பிள்ளைகளை படிக்க வைக்கிற அப்பா அம்மாவுக்கு தெரியும், கலங்க பண்ணிரும் வறுமை மனுஷனை. இல்லை, எனக்கு இன்னும் ஒரு நகை கூட சேர்த்து வைக்கல என் மகளுக்கு, கலக்கம். கலக்கம், வறுமை ஒரு மனிதனை கலங்க பண்ணும். நீதிமொழிகள் 11:24 பாருங்க. வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. வறுமை அநேகர் பிசினித்தனம் பண்றது, கஞ்ச பயல்களா இருக்கிறது, கஞ்சூஸ். வறுமை எதுல வருதான்? பிசினித்தனம் பண்ணியே சில ஆட்கள் இருக்காங்க. பிசினி, பிள்ளைகள் கேட்கறத வாங்கியே கொடுக்கறது கிடையாது. ஏதோ நாங்கள் எக்கச்சக்கமாக வாங்கி கொடுங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லலை, அவளை வாங்கி கொடுங்க இவ்வளோ வாங்கி கொடுங்கன்னு அவங்கள்ட்ட சொல்ல வரல. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்தந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க, அதில் கூட கஞ்சம் பண்ணாதீங்க. நீங்கள் சேர்க்க வேண்டாம் நான் சொல்லலை, பிள்ளைகளுக்கு பிதாக்கள் சொத்துக்களை கண்டிப்பாக சேர்க்கணும், சேருங்க. கடைசியில் என்ன பிரதர் சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அப்பா அம்மாவும் இருக்காதீங்க, சேர்த்து வைங்க. இந்த வயசுலேயே பிளான் பண்ணுங்க, திட்டம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறதுக்கு செய்யுங்க. ஆனால் கஞ்சம் பண்ணாதீங்க. அதுக்காக ஸ்கூல் படிக்கும்போது செல்ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க, ஸ்கூல் படிக்கும்போது பைக் வாங்கி கொடுக்காதீங்க. அப்படி கேட்டானா மண்டையில் கொட்டுங்க, என்னையும் கூப்பிடுங்க, நானும் கொட்ட வர்றேன். PS4 வேணும், PS6 வேணும்னு கேட்டானா என்னையும் கூப்பிடுங்க, நானும் சேர்ந்து வந்து கொட்டுறேன். நம்ம சேர்ந்து கொட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பிதாக்கள் நலம் என்று தோன்றின கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள், இவரோ நீங்கள் பரிசுத்தத்துக்கு பங்கு உள்ளவர்களாக முடிவு புரிந்து சிச்சிக்கிறார். தப்பே இல்லை, அதெல்லாம் அடிக்கலாம். ஆனால் ஓவர் கஞ்ச பிசுனத்தனம் பண்ணிட்டு கடைசியில் எங்கே போயிடுறாங்களாம்? வறுமை. நீதிமொழிகள் 14:23 பாருங்க. உதடுகளின் பேச்சோ வறுமையைத்தான் உண்டாக்கும் இருக்கு. உதடுகளின் பேச்சு வறுமையை மாத்திரம் தரும். Unwanted talking, unwanted conversation,
தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத உதடுகளின் சம்பாஷணை எதை கொண்டு வருமா? வறுமையை கொண்டு வரும். வறுமை, தரித்திரம். எதை பேசணுமோ அதை பேசுங்க. இன்னைக்கு அநேக பேருடைய வறுமைக்கு காரணம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசியே தங்க வாழ்க்கையில தரித்திரனானவர் உண்டு, வறுமை அடைந்தவர்கள் உண்டு. எதை பேசணுமோ அதை பேசுங்க. பேசக்கூடாத காரியத்தில் தலையிட்டு கொள்ளாதிருங்க. எரிகிற கொள்ளிகளையும் சாவு கேதுவானவர்களையும் செய்கிறவன் நான் விளையாட்டுக்கல்லவோ செய்கிறேன் என்று சொல்லிட்டு தலையை கொடுத்தேன், அதை பேசுறேன் இதை பேசுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வறுமை. தேவையில்லாத பேச்சுக்கு நீங்க இடமே கொடுக்காதிருங்கள். நீதிமொழிகள் 28:19 வேதம் சொல்லுகிறது, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவானா, ஆனா வீணரை பின்பற்றுகிறவனும் வறுமையால் நிறைந்திருப்பானா. வீணர் அப்படின்னா என்ன பிரதர்? சுத்தமா தமிழ்ல சொல்லணும்னா வீணானவற்றில காலத்தை கழிப்பவன். வீணா காலத்தை கழிக்கிறது, வீணா நேரத்தை செலவு பண்றது. படிக்கிற நேரத்தில் படிக்கணும், படிக்கிற நேரத்தில் படிக்கணும், வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யணும். வீணான நேரத்தை செலவு பண்ணுகிறவன் வறுமை, அவனை பின்பற்றும் வறுமை வரும் என்று போடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 28:22 பாருங்க. வன்கண்ணன் செல்வனாகதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். பதறான் பாருங்க, நான் பெரிய ஆள் ஆகணும், அதாக்கணும் இதாக்கணும்னு சொல்லி பதறி பதறி செயல்படுறான்ல, அவன் என்னவாகிறானா? வறுமை தனக்கு வராது என்று அறியாதிருக்கிறான். எதை குறிச்சும் பதறவே கூடாது. பதறாத காரியம், தமிழ்ல நல்ல வார்த்தை இருக்கு பாருங்க, பதறாத காரியம் என்ன செய்யாதான்? சிதறாது. பதறக்கூடாது. நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆக்குவாரு. உங்களை எதுக்குன்னு பிடிச்சாரோ அதை பிடித்து கொள்ளுகிறதுக்கு ஆசையா தொடர்ந்துட்டே போனால் போதும். நீங்க பெரிய ஆளாகணும்னு நினைக்காதீங்க. நான் அப்படி போகணும் இப்படி ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்களை அவர் அப்படி ஆக்குவாரு. அப்படி ஆகிறவன் வறுமை தனக்கு வருகிறது என்று அறியாது இருக்கிறான். வறுமைக்கு பின்னாடி ஓடாதீங்க. என்ன நடந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், கல்லு கணக்கா இருக்கணும். எந்த விதத்திலும் பதறக்கூடாது. பதறுதல் என்ன வருமா? வறுமைய கொண்டு வரும். அப்போ வறுமைன்னு சொன்னா அது ஒரு ஆயுதம், பிசாசு. இந்த பிசாசு இந்த ஆயுதத்தை பயன்படுத்துறான். எதனால இதை பயன்படுத்துறான்? அவன் பயன்படுத்துறான்னா அவன் எப்படிப்பட்டவன் யோசிக்கணும்ல. நீங்க யோசிங்க, அவன் எப்படிப்பட்டவன். யோபு 1:7 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறார், ஏ பிசாசு நீ எங்கிருந்து வர? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். எப்படி? பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். அப்படின்னா பிசாசு என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? என்ன சொல்லுது ஆண்டோட்ட? நான் எப்பயும் பிரிஸ்கா இருக்கேங்குது. என்ன சொல்லுது பேய்? ஓ உங்கால் தான் சோம்பேறி பயலுக, நான் எப்பயுமே 24/7 தான். அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் என்று வேறெண்டுக்கு வரான். யோவான் 10:10 1 பேதுரு 5:8 வெளிப்படுத்தின 12:12. ஏன்? நான் எப்பயுமே பிரிஸ்கு, நான் எப்பயுமே ஜாலியா இருப்பேன், சுற்றி சுற்றி தான் வர்றேன். நான் சோம்பேறி கிடையாது, நான் ஜபத்துல சோம்பேறி கிடையாது, ஆட்களை கவுத்துறதுல சோம்பேறி கிடையாது, ஆட்களை விலை பண்றதுல சோம்பேறி கிடையாது, ஆட்களை பாவத்துல தள்ளி விடுறதுல சோம்பேறி கிடையாது. எல்லாத்திலும் கரெக்டா செயல்படுவேன். தோத்துறோம். பக்கத்துல கை பிடிச்சு நீங்க எப்படின்னு கேளுங்க. அப்போ அப்போ நீ பாருங்களேன், அவன் எவ்வளவு சுற்றி சுற்றி திரிந்து வரானா. சில ஆளு சுற்றி சுற்றி வருகிறீர்களா? எனக்கு நேரம் போலன்னு சுற்றி சுற்றி வர்ற கூட்டம்லாம் இருக்கு. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும். யார் கையா? இப்ப பாருங்களேன், இப்ப ஆண்டவர்
இந்த வறுமைன்னு ஒரு 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 ஆயுதத்தை கையில் எடுக்கிறான் பிசாசு. எதனால எடுக்கிறான்னு அந்த வசனத்தில் முன்பகுதி சொல்லுகிறது. நான் அவன் வயல்வெளியாக போனேன், அதெல்லாம் காஞ்சொரிகளும் முச்செடிகளுமா இருந்தது. ஏன்? சோம்பேறி பைய. அப்ப சோம்பேறித்தனம்தான் எதை கொண்டு வருது? வறுமையை கொண்டு வருது. சோம்பேறித்தனம். யோசிங்க, நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இல்லை இந்த ஏரியா. முள்காடா இருந்தது, முகத்தை காஞ்சொரிகள் மூடி இருந்தது. வெளிப்படுத்தினல் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் வாசிச்சா அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. அதை சாப்பிட்டு புசித்த போது ஆண்டவர், ஏன் நீ நிர்வாணி, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கேன்னு கேட்டான். நான் நிர்வாணி என்று அறைந்து மரங்களுக்குள் இலைகளுக்குள் என்ன ஒழித்து கொண்டிருக்கிறேன், உன்னை நிர்வாணின்னு சொன்னவை அவன். அவன் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது, ஏவாளை எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டு என் கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்கிறான். 17-18 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும். அப்போ முள்ளு வந்ததுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை கேட்காம போனதுனால வந்த விஷயம். கச்சுவர் விழுந்ததுக்கு காரணம் என்ன? கச்சுவர், சுவர் என்பது ஒரு ஒரு ஒழுங்கு. நம்ம சபையை சுற்றி ஒரு சுவர் இருக்கு, ஒரு வீடுனா உங்களை சுற்றி சுவர் இருக்கும். நெகேமியா அலங்க விழுந்து 152 வருஷம் அழுது புலம்பி அந்த செய்தியை கேட்ட உடனே 52 நாளாக கட்டுறான். ஏன்னா அலங்கு இருந்தால் தான் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, வீதிகளிலே கூக்குரல் உண்டாகாது, இவ்விதமாய் சீரப்பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. 122ஆம் சங்கீதத்தில் உன் அலங்கத்துக்குள்ளும் அரண்மனைக்குள்ளேயும் சுகமும் சமாதானமும் தங்கியிருக்கும் என்று தான் வேதம் சொல்கிறது. அப்போ அலங்க இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. அப்போ டிசிப்ளின், ஒழுக்கம் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. 1 தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை, 2 ஒழுக்கமின்மை. அதனால இங்கே என்ன வந்தது? சோம்பேறித்தனம். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டிருக்கட்டும் என்று இன்னும் நித்திரை பண்ணுவாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வருகிறது. அப்ப பிசாசு கொண்டு வந்து உருவாக்கின ஆயுதம் என்னது? வறுமை. ஏன் பிரதர் இந்த ஆயுதத்தை பிசாசு கையில் எடுத்தான்? இது எதனால வந்துச்சு இந்த ஆயுதம்? சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம். என்னைக்கு ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த சோம்பேறித்தனம் வருதோ, பிசாசு கையில் எடுக்கிற ஆயுதம் என்னது? வறுமை. ஏன் வறுமை? ஸ்பிரிச்சுவலா பாவர்ட்டி, ஆவிக்குரிய வறுமை சிலருக்கு. ஜபம் இல்லை, ஊழியம் இல்லை, ஆத்துமாதாயம் இல்லை, ஒரு தரிசனம் இல்லை, காலையில் எழும்புகிறது இல்லை, தேவராஜ்யத்துக்காக கொடுக்கிறது இல்லை, எந்த விதத்தில் வேதவசனம் வாசிக்கிறது இல்லை. ஆவிக்குரிய வறுமை. இன்னொன்று எழுத்தின்படி வறுமை. என்ன எழுத்து? பைனான்சியலா வறுமை. பிள்ளைக்கு செய்ய முடியல, பிள்ளைக்கு சேர்த்து வைக்க முடியல, வியாபாரத்தை செய்ய முடியல, வறுமை. ஏன் பிரதர் வந்துச்சு? சோம்பேறி. சோம்பேறித்தனத்துக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. 2வது நான் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது சோம்பேறித்தனம் இல்லை. ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது சோம்பேறித்தனம் இல்லை. செய்ய வேண்டியதை செய்யாமல் வேறொன்றை செய்தால் அதுவும் சோம்பேறித்தனமா? செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம விட்டாலும், அதை வேற ஏதாவது செஞ்சாலும் என்னதான்? சோம்பேறித்தனம். 3வது சோம்பேறித்தனம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளர்றதுக்கு எந்த கவனமும் செலுத்தாமல் இருந்தால் அதுவும் சோம்பேறித்தனம். ஜெபம் வளர்ந்திருக்கா? உபவாசம் வளர்ந்திருக்கா? தரிசனம் வளர்ந்திருக்கா? வேதவசனம் வாசிக்கிறதுல வளர்ந்திருக்கா? ஊழியம் வளர்ந்திருக்கா? ஆத்தும ஆதாயம் வளர்ந்திருக்கா? இதுல நீங்க கவனம் செலுத்தலைன்னா உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? கேட்கல. சோம்பேறித்தனம். இன்னும் நான் காலையில் எழும்பினதே கிடையாது. பல பேர் சூரியனை பார்த்ததே கிடையாது. சோம்பேறித்தனம். பைபிள் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட வாசித்ததே கிடையாது. சோம்பேறித்தனம். ஒரு நாள் கூட நான் உபவாசம் பண்ணதே கிடையாது. சோம்பேறித்தனம் இருக்கு. ஒரு ஆத்மா கூட நான் கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்தினதே கிடையாது. வளர்ச்சியே இல்லை. சபைக்கு வர்றேன் போறேன், காணிக்க போடுறேன் போறேன், வசனம் கேட்கிறேன் போறேன், அவ்வளவுதான். சோம்பேறித்தனம் இருக்கு. 4வது, கர்த்தர்
பேசுவதை கேட்காமல் நீங்களே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுலயும் சோம்பேறித்தனம் இருக்கு. அப்போ உங்களால உட்கார முடியலன்னு அர்த்தம். கர்த்தர் என்ன பேசுறான்னு கேட்கறேன், ஏன்ட்ட பேச மாட்டேங்கார். நீ உட்கார்ந்தா தானே பேசுவாரு. உன்கிட்ட பேசிடணுமா உடனே உட்கார்றது கிடையாது, நேரம் கிடக்கிறது கிடையாது. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும்னா எப்படி பேசுவாரு? நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. அவர் என்னைக்கு பேசுறதுக்கு இடம் கொடுப்பீங்க? அவர் பேசுறதை கேட்காமல் நீங்களே பேசிக் கொண்டிருந்தாலும் அதுலயும் என்ன இருக்கு? சோம்பேறித்தனம். அப்போ ஒரு சோம்பேறித்தனம் தான் பிசாசு கையில என்ன ஆயுதத்தை எடுத்துட்டு வரான்? வறுமை. தூக்கத்தை விரும்பாத, நீ தரித்திரனாவாய். கை முடக்கி கொண்டு தூங்காத, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு இருக்கட்டும் என்று சொல்லாத. உன் தரித்திரன் வழிபோக்கன போல வரும். கதவு நிலைகளில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டே இருப்பான். ஆயுதம் அணிந்தவனை போல வறுமை வரும். நல்லா தூங்குறது இழுத்து பிடிச்சி அலாரத்தை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எத்தனை தடவை நீங்க அலாரத்தை ஆஃப் பண்ணுவீங்க? சோம்பேறித்தனம். பாருங்க, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஸ்லீப்பிங். தூக்கத்துக்கு எதிரானவன் அல்ல, கர்த்தரும் தூக்கத்துக்கு எதிரானவன் அல்ல. அதுக்கும் வசனம் இருக்கு, அதுக்கும் வசனம் இருக்கு. வாஸ்துரோமா நீங்க பாருங்க, சங்கீதம் 127 3ஆம் வசனம் பாருங்க. நீ அதிகாலை நேரப்பட எழுந்து அவன் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன செய்யறாரா? இப்ப யாரு தான் தூக்கத்தை கொடுக்குறாரு? யாரு? அப்ப கர்த்தர் தான் பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்கிறார். சில பேருக்கு அவ்வளவு அழகா கொடுக்கிறாரு பிரசங்கத்திலையும். இல்ல, நான் பேசிட்டு இருக்கும்போது நிம்மதியா தூங்குற ஆட்களும் இருக்காங்க. என் சத்தம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கேன். தாலாட்டு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் நித்திரை அளிக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 2:21 வாசிச்சு பாருங்க. ஆதாமுக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரை அளித்தார். அப்ப தூக்கத்தை கொடுத்தது யாரு? சொல்லுங்க. கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. இல்ல, அது கர்த்தர் வீட்டை காக்காராயில் காவலால் விழுத்திருக்கிறதா, நகரத்தை காவலாளி விழுத்திருக்கிறது விருதா, அதிகாலை நேரப்பட எழுந்து வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பது விருதா, தேவன் அவனுக்கு பிரியமானது. சம்பந்தமே இல்லாமல் ஒரு வார்த்தை உள்ள நுழையுதுல. இது என்ன அர்த்தம் தெரியுமா? நீ காலையில் எழும்புனாலும் சரி, எழும்பாட்டாலும் சரி, நீ கட்டினாலும் கெட்டாட்டாலும் சரி, நீ உழைச்சாலும் உழைக்காட்டாலும் சரி, நீ தேசத்தை காத்தாலும் காக்காட்டாலும் சரி, அவர் சொல்கிறாரு, ஒன்னால் அல்ல, நான் உன்னை தூக்கத்தை வச்சு கூட உனக்கு வீட்டை கட்டி கொடுத்துருவேன். உன்னை தூங்க வச்சு கூட உன்னை பாதுகாக்க முடியும். உன்னை தூங்க வச்சு கூட உனக்கு ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அவரால் எல்லாம் முடியும். ஒன்னா அவரால் எதை வேணாலும் செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நித்திரைக்கு எகெயின்ஸ்டே இல்லை. பைபிள் அப்படிதான் வசனம் இருக்கு. தூக்கத்துக்கு எதிரியான ஒரு மனுஷன் 80 வருஷம் வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன். 80 இயர்ஸ், 80 வருஷம் ஒருத்தன் உயிரோடு இருக்கான்னா 26 வருஷம் தூங்குறானா. ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் 80 வருஷம் வாழ்றான் அப்படின்னா எத்தனை வருஷம்? 26 வருஷம் தூங்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். எனக்கு பயந்துட்டேன் இதை கேட்ட உடனே, பார்த்த உடனே. 26 வருஷம் இந்த ஆள் தூங்கியிருக்கான் பாருங்க. அப்போ நம்ம எவ்வளோ தூங்குறோம்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ வேலை பார்க்குறோம், எவ்வளோ ஊழியம் செய்கிறோம், எவ்வளோ கர்த்தருக்கு கொடுக்குறோம், எவ்வளோ நேரத்தை தேவநாம மகிமைக்குன்னு செலவு பண்ணுறோம். யோசிங்க. எப்பயுமே தூக்கத்துக்கு ஆண்டவர் எகெயின்ஸ்ட் இல்லை. தூங்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? நீங்கள் எவ்வளோ அழகாக படுத்து தூங்குறீங்களோ, எப்போ எழும்புறீங்கிற உங்களுக்கு எண்ணம் இருக்கணும். எப்போ எழும்புறீங்க, எந்த நேரத்தில் எழும்புறீங்க, எழும்புற டைம் உங்களுக்கு தெரியணும். இல்லையா சொல்லுங்க. தூங்க பிரச்சனை இல்லை, எழும்புறது தான் இங்கே பிரச்சனை. நீங்கள் எப்போ எழும்புறீங்கிறது தான் பிரச்சனை. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்கிறாரு, படுத்து தூங்கக்கூடாதான், தூங்கி படுக்கணுமா. என்ன செய்யக்கூடாதான்? படுத்து, பக்கத்தில் கைப்பிடிங்க, படுத்து தூங்கக்கூடாது, தூங்கி படுக்கணும். அப்படின்னா என்ன? தூக்கம் வந்தா அது வரைக்கும் பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆராதிங்க, புக்கு பாடுங்க, செய்தி கேளுங்க, அங்கங்கே நடந்துங்க, இந்தியாவை ஜெபம் பண்ணுங்க, தமிழ்நாடு ஜெபங்க. சில ஆள் தூக்கம் வரல பிரதர், இல்லை 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 இல்லை, தூக்கம் வந்ததுக்கப்புறம் படுக்கப்போ. சில ஆள் மாத்திரை போட்டு தூங்குறது இல்லை.
படுத்து தூங்காதீங்க, தூங்கி படுங்க. அப்படி சொல்றார் ஒரு பரிசுத்தவான். அப்போ தூங்குறது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. இங்கே சோம்பேறித்தனம் தான் பிரச்சனை. நீங்கள் எழும்புறது எப்போ எழும்புறீங்கன்னு உங்களுக்கு ஃபிக்ஸிங் இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் படுங்க. இல்லை இல்லையா? எவ்வளோ நேரம் நல்லா தூங்குங்க, மதியம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. அப்போ தூங்குறது இங்கே விஷயம் இல்லை, எழும்புறது விஷயம். அல்ல இல்லையா சொல்லுங்க. தூக்கத்தில் நீங்க பிரியப்படக்கூடாது. அப்படின்னா என்ன ஆயுதத்தை பிசாசு கையில் கொண்டு வருவான்? சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு கையில் எடுக்கிற ஆயுதம் வறுமை. வறுமை என்னும் ஆயுதத்தை உங்க வீட்டுக்கு கொண்டு வருவான், உங்க வியாபாரத்தில் கொண்டு வருவான், உங்க ஊழியத்தில் கொண்டு வருவான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வறுமை என்னும் ஒரு ஆயுதத்தை பிசாசு கையில் எடுத்துட்டு வருவான். இங்க பாருங்க, ஆபிரகாம் வந்தான்னா துறவு தோண்டினா, ஈசாக்கு துறவை தோண்டின துறவை தூத்து போட்டான். வேலை செய்யாமல இல்ல, பிரயாசப்பட்டான். கர்த்தர் ரெகோபோத்தை கொடுத்தா. ஆதியாகமம் 26:12 பஞ்ச தேசத்துல விதை விதைத்தான். அதனாலதான் 100 மடங்கு பலனை பெற்று வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் கொடுத்ததுனால பெலிஸ்தியர் அவனை கண்டு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அப்ப பஞ்ச தேசத்துல விதைச்சான், கர்த்தர் அவனுக்கு அறுவடையை கொடுத்தா. பிரயாசப்படணும். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறா. என்ன சொல்றார் தெரியுமா? 3ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரத்துல 6 8 வசனத்துல பாருங்க. அவன் சொல்லுகிறான், நான் நட்டினேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், விளைய செய்கிறது தேவன். அதனால் நடுகிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தல. 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலி. அப்படின்னா சோம்பேறித்தனம் இல்லாம யாரு வேலை பார்த்து பிரயாசப்படுறீங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் பிரயாசத்தின் பலனை தருவா. அவங்களுக்கு தான் வறுமையை கர்த்தர் என்கிற ஆயுதத்தை பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த ஆயுதத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தருவா. உழைக்காம பிரயாசப்படாம ஊழியம் பார்த்தாலும் வேலை பார்த்தாலும் எதுலயும் ஆசீர்வாதம் வராது. இல்லையா சொல்லுங்க. நீங்க சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, சுறுசுறுப்பா இருங்க. துரிதமா கிடைக்கிற ஆசீர்வாதம் நிலைக்காது, கைப்பாடாய் சேர்க்கிறது தான் நிலைக்கும். உடனே ஒரு நன்மை வருது, உடனே ஒரு ஆசீர்வாதம் வருது, உடனே ஒரு பெருக்க வருதுன்னா ஸ்டாப் போட பழகுங்க, வேண்டான்னு சொல்ல பழகுங்க. நீங்கள் உழைச்சி, நீங்கள் பிரயாசப்பட்டு, நீங்கள் முழங்கால நின்று, நீங்கள் கண்ணீர் வடித்து, நீங்கள் ஆத்துமாதயம் பண்ணி, நீங்கள் இரவும் பகலும் ஓடி, அதில் வர்ற நன்மை தான் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது. கை தட்டுங்க, வாயை தரங்க. ஹல்லேலூயா. அதனால எந்த விதத்தில் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஆதியாகமம் 31:40 பாருங்க. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. இருட்டோடு எழுந்தானா. எப்படி? இரவிலும் பகலிலும். இரவில் பனி, பகலில் வெயில். இது ரெண்டுமே அவனை அவ்வளவு பட்சித்ததுன்றான். பகலின் வெயிலிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, ஆனால் நித்திரையை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. இவ்விதமாக 2 பரிவாரங்களாக கர்த்தர் என்ன கொண்டு வந்தார்னு பாட்டு பாடுறோமே, ஆனால் அவன் எப்படி உழைச்சிருக்கான் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் பாருங்க. இரவிலும் பகலிலும் வெயிலும் குளிரும் என்னை பட்சித்தது, ஆனாலும் நித்திரைக்கு என் கண்களை தூரமாக்கினேன். தூக்கத்தை விரும்பலை, இவ்விதமாக பாடுபட்டேன்றார். ஒரு பெண்ணை குறித்து, ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஆமே, நீதிமொழிகள் 31:15 இருட்டோடே எழுந்து வீட்டாருக்கு ஆகாரம் வைக்கிறா, வீட்டோட வேலை காரியங்கள் எல்லாம் விசாரிக்கிறா. இருட்டோட பெண்களே, இருட்டை பார்த்ததே கிடையாது, காலையில் எழும்பி சூரியனை தான் பார்த்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் ஏன் வறுமை வருது? ஏன் தரித்திரம் வருது? ஏன்னா எழும்புறதே சூரியன் உதைத்ததற்கு பின்பாக. அது உரித்து பல்ல காட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் எழும்பி ஈன்னு வல்ல காட்டிட்டு பிரஷை வச்சு தேய்க்கிறது. தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 20:4 பாருங்க. சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்பில் பிச்சை கட்டாலும் அவனுக்கு என்ன கிடைக்காதான்? ஒன்றுமே கிடைக்காது. சார், அப்போ சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, நல்லா உழைங்க, உற்சாகமாக இருங்க. ஆனால் வேதத்தில் இந்த நித்திரை நிமித்தம் எவ்வளவு பேர் வறுமை என்கிற ஒரு ஆயுதத்தை, ஆவிக்குரிய வறுமை பல பேர் பெற்றதை
ஒரு 4 வசனத்தை வேகமாக காட்டிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வேகமாக காண்பிப்பேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெனிசியஸ் சாப்டர் 15 verse 12. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. ஆகாயத்து பறவை இறங்கியது, பட்சிகள் அங்கே இறங்கி வந்தது. தரிசனம் வெளிப்படுகிறது, உன் ஜனங்கள் அந்நிய தேசத்தில் 400 வருஷம் அடிமைகளாய் மாறுவார்கள். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளுக்கு ஏன் அடிமைத்தனம்? சுதந்திரிக்க போகிறவர்கள் ஏன் அடிமையா மாறுறாங்க? பிசாசு கையில் எடுத்த ஒரு ஆயுதம், வறுமை என்கிற ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் வர்றதுக்கு ஆபிரகாமே நீ வாக்குத்தத்தத்தின் புருஷன், இயேசு தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன். ஆனா உனக்கு என்னாச்சு? பலி செலுத்தும் போது நீ பட்சிகளை பட்சிக்காமல் துண்டிக்காமல் விட்டதுனால உனக்கு நித்திரை மயக்கம் வந்தது. அயர்ந்த நித்திரை, தூக்கம் வந்தது. ஆகாயத்தின் பறவையும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. பட்சிகள் இறங்கி வருது, தூக்கம், சோம்பேறித்தனம். ஜனங்கள் அடிமையாகிறதற்கு அஸ்திவாரம் போட்டு கொடுத்ததே ஆபிரகாமே. ஏன்பா உனக்கு வாக்குத்தத்தத்தில் சுதந்திரிக்க முடியாம வறுமை வந்தது? ஏன் இந்த அடிமைத்தனம் குடும்பத்தில்? ஏன் இந்த சிறையிருப்பு வந்தது இந்த குடும்பத்தில்? ஆபிரகாம் தகப்பன், வாக்குத்தத்தத்தின் தகப்பன், நித்திரை மயக்கத்துக்கு இடம் கொடுத்ததுனால அடிமைத்தனம். இன்னைக்கு பல வீட்டில் பல விஷயத்தில் அடிமை, சிறையிருப்பு. ஏன்? ஏதோ ஒரு பாவத்தில் சிறையிருப்பு, ஏதோ உலக காரியத்தில் சிறையிருப்பு, ஏதோ ஒரு சிற்றின்பத்தில் சிறையிருப்பு, ஏதோ ஒரு வியாதி என்கிற சிறையிருப்பு, ஏதோ ஒரு கடன் என்கிற சிறையிருப்பு. எப்படி பிரதர் இந்த வறுமை உங்களை வந்து பிடிச்சது? பிசாசு இந்த ஆயுதத்தை கொண்டு வந்ததனுடைய காரணம் என்ன? நித்திரை மயக்கம், அயர்ந்த நித்திரையம். எப்பா சில ஆள்லாம் காரில் உட்காந்தோன்னா அடிப்பான் பாருங்க குரட்டை. நம்ம கார்லையும் ஒரு டிக்கெட் இருக்கு, எப்படி தான் தூங்குவாங்கன்னு தெரியாது. அயர்ந்த நித்திரை. சில ஆளெல்லாம் எழுப்பவே முடியாது தெரியுமா? தண்ணியை வச்சு அடித்தாலும் எழுப்ப மாட்டாங்க, இருப்பாங்க. அது எல்லாரும் எழுப்பி விட்டாலும் ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம். ஸ்கூலு லேட் ஆகிட்டு இருக்கும், 5 minutes மாமே, ஒரு 10 minutes மாமே. வறுமை வருது மம்மி, தரித்திரம் வருது டாடி, ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி வருது, ஆவிக்குரிய தரித்திரம். சிறையிருப்புக்குள்ள போறோம், அடிமைத்தனத்துக்குள்ள மாட்டிக்கிறீங்க. தயவுசெய்து சொல்றேன், பிரிஸ்கா இருங்க, ஆக்டிவா இருங்க, சுறுசுறுப்பா இருங்க. சிறையிருப்புக்குள்ள மாட்டிக்காதீங்க. உங்க பிள்ளைகள் சிறையிருப்புல போயிடுவாங்க. அப்பா அம்மா தூங்கிட்டீங்கன்னா உங்க பிள்ளை சிறையிருப்புல போயிடுவாங்க. அப்பா அம்மா காலையில எழும்பி கையை உயர்த்த பழகுங்க. அம்மா காலையில எழும்பி ஜெபிக்க பழகுங்க. நீங்க தூங்கிட்டீங்கன்னா, நித்திரைக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா, ஜெபிக்க வேண்டிய காலத்தில் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபிக்காம விட்டீங்கன்னா வரும் சந்ததி சிறையிருப்புக்கு போயிடும். வறுமை என்கிற ஆயுதத்தை பிசாசு கொண்டு வந்துருவான். தயவு செய்து மவுண்ட் ஃபேமிலி குடும்பத்தில் தகப்பன் தாய்க்கு தாத்தா பாட்டி இருப்பீங்கன்னா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இப்பயே உங்க பிள்ளைகளுக்காக கைகளை உயர்த்த நீங்க மறந்து போகாதிருங்க. உங்க பிள்ளை சிறையிருப்புக்கு போயிடும். எசேக்கியா அடுத்த சந்ததிக்கு ஜெபம் பண்ணாம விட்டாதனால தானே மனாசே பிறந்து சிறுமைப்பட்டு அடிமைப்பட்டு போனான். மோசமான இருக்கிறதிலே ராஜா மனாசே தானே. ஆண்டவர் எச்சரித்து நீ பொக்கிஷ சாலை முழுவதையும் காமிச்சதுனால ஒரு ஜாதி வருகிறது, உன்னுடைய சந்ததியில சத்துருக்கள் சிறைப்பட்டு கொண்டு போவார்கள் உன் பிள்ளைகளை. அப்ப எசேக்கியா என்ன சொன்னான்? என் காலம் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டான்ல. மனாசே போயிட்டான சிறையிருப்புக்குள்ள. தூங்கிறாதீங்க பிள்ளைகளே, அலர்ட், பி அலர்ட். பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றதை விட்டுறாதீங்க. அப்பா அம்மாலாம் கை வைத்துங்க, தாத்தா பாட்டிலாம் கை வைத்துங்க, கை வைத்துங்க. உங்க பிள்ளைகளுக்காக இன்னைக்கா ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? பேரை சொல்லி என் பிள்ளைக்கா ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணு. கண்ணை மூடுங்க. பிள்ளைகள்லாம் கையெடுத்து கும்பிட்டு தலையை தாழ்த்துங்க, கையெடுத்து கும்பிட்டு தலையை தாழ்த்துங்க. எல்லா குட்டிகளும் கையெடு.
இன்னையிலிருந்து நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன். இன்னையிலிருந்து என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு இருந்து என் புருஷனுக்கு ஜெபம் பண்ணுவேன், என் மனைவிக்கு ஜெபம் பண்ணுவேன், எனக்கு கொடுத்த சந்ததிகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணாமல் விட்டுற மாட்டேன் ஆண்டவரே. இனி நான் உத்தரவாதம் பண்ணுவேன். காலையில் விடிய காலை எழும்பி என் கைகளை உயர்த்தி உத்தரவாதம் எடுப்பேன். எப்போ நான் ஜெபம் பண்ணாலும் என் பிள்ளைகள் பேரை சொல்லி ஜெபிப்பேன். நான் எப்போ 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 எழும்பினாலும் எப்பனாலும் ஆண்டவரை ஆக்டிவா என் பிள்ளைகளை நினைவு கூர்ந்து ஜெபிப்பே. ஆமென். உட்கார், கைகளை கீழே போடுங்க. இரண்டாவது நியாயாதிபதிகள் 16, 14, 16, 19, 20. இங்க சிம்சோன் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மனோவாவுக்கும் மனைவிக்கும் தரிசனமாகி உனக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை தரப்போறா. அந்த பிள்ளை நசரேனா இருப்பான். அவன் சவரன் கத்தி படுவதில்லை, மதுபானமும் திராட்சரசமும் குடியாது இருப்பான். அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ரட்சகனாய். அந்த ஆயுதத்தை ஜெயிக்க கிருபைகளை கர்த்தர்ட்ட கேளுங்க. மூணாவது பாருங்க, 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சவுல் ஒரு இஸ்ரவேல்ல ராஜாந்தாங்க. ஆனால் தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்று 10,000 சொன்ன உடனே காய்மாரகாரமாக பொறாம வந்துச்சு. கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளலை. 1 சாமுவேல் 13:13, 1 சாமுவேல் 18 ஆமேன் கோபம் கொண்டான், எரிச்சல் பட்டான். 1 சாமுவேல் 15:22 கீழ்ப்படியாமல் போயிட்டான். 1 சாமுவேல் 28 அஞ்சனம் பார்த்தான். எல்லா குறையும் எல்லா விஷயமும் செஞ்சுட்டான். இல்லை கடைசியில் பாருங்க, தாவீதை கொலை செய்ய போகிறான். சத்துரு தான், கொல்ல போகிறான். ஆனாலும் யுத்த களத்தில் என்ன செஞ்சான்? நித்திரை பண்ணினான். சத்துருவையே கொல்ல போனாலும் அவன் திரும்ப திரும்ப தப்பு பண்ணினவன் திரும்பி கடைசியா பண்ண பெரிய தப்பு என்ன? தூக்கம். அப்னேர் இருக்கான், தூங்கிட்டு இருக்கிறான். தாவீது அப்னேரை கூப்பிட்டு கேட்கிறான், ஏய் அப்னேரு, உன் தகப்பன், உன் தலைவன், உன் ஆண்டவன், உன் எஜமான், உன் ராஜாவை என்னடா காக்காம போயிட்ட? நேற்று வந்தேன்டா, செம்பு எடுத்தேன்டா, நேற்று வண்டேன்டா, நான் ஈட்டி எடுத்துட்டு போனேன்டா, பார்க்கலையாடா? உன் தகப்பனை நீ காக்காமல் போனதுன்னு அப்னேரும் தூங்கிட்டான். ராஜா தூங்கினது மேட்டர் இல்லை, நம்ம பாசு அப்னேரும் காக்க வேண்டியவனும் தூங்கிட்டான். மதில் மீது இரவும் பகலும் ஆமேன் ஜாமம் காக்கிற ஜாமக்காரனை போல இருக்கிற தளபதியும் தூங்கிட்டான். ராஜா ஒரு பக்கம் தூங்கினான்னா தளபதி தூங்கக்கூடாது இல்லை. நீயும் நித்திரை பண்ணிட்டு காக்க வேண்டிய நீனே காக்கலைன்னா என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, நீங்க தான் தோட்டத்துக்கு காவலாளி, சகோதரனுக்கு காவலாளி. ஆதியாகமம் 2:4-5 வசனம், நீங்க தான் குடும்பத்துக்கு, தோட்டத்துக்கு காவலாளி, குடும்பத்துக்கு காவலாளி. ஏசியா 62:6, நீங்க தான் பட்டணத்துக்கு காவலாளி. ஓ சங்கீதம் நீதிமொழிகள் 5:23, நீங்க தான் இருதயத்துக்கு காவலாளி, நீங்க தான் உங்க தகப்பனுக்கு காவலாளி. யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில், காக்க வேண்டிய காலத்தில், விழித்திருக்கிற காலத்தில் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கணும். நித்திரை பண்ணிட்டோம்னா எப்படி? சத்துரு உள்ள நுழைஞ்சிருவான், பூவையும் பிஞ்சையும் கெடுத்துருவான், வறுமைங்கிற ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்துடுவான். ஆமேன். காக்க வேண்டிய நேரத்தில் காக்கணும், யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் யுத்தம் பண்ணணும், செபித்து உத்தரவாதம் பண்ணி காக்க வேண்டிய காலத்தில் காக்கணும். இல்லையா சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 3:20 பாருங்க. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து. நீதி நியாயமா சொல்ற மாதிரி இருக்கு. கழுத 2 பொம்பளைக தூங்கியிருக்கு பாரு, கொல்ல தூக்கம் தூங்கியிருக்கு. பொம்பளைலாவ தாயாவ பேய். உங்களை சொல்லடாலாம் அந்த 1 ராஜாக்கள் 3:20 சொல்றேன். ஒருத்தி பிள்ளைய 2 பேரும் பிள்ளைய வந்து ஒரு வாரம் கேப்பில் பிள்ளைய பார்த்துட்டு பக்கத்தில் பிள்ளையில போட்டுட்டு ஒருத்தி பிள்ளை மேலே உழுது கொண்டிருக்கா பாருங்க. கழுத என்ன தூக்கம் தூங்கினாலோ தெரியல. இன்னொருத்தி பிள்ளைய தூக்கிட்டு இருக்கும் போது அவ பிள்ளைய தூக்கிட்டு இருக்கா, அவ தூங்கிட்டு இருக்கா. அப்படின்னா ஒருத்தி தூக்கத்திலேயே குழந்தைய கொண்டிருக்கான்னா, பாதி பேர் தூங்கி தூங்கியே பல ஆத்துமாக்களை கொன்னுட்டோம். பல பேர் தூங்கி தூங்கி ஆத்துமாவுக்கு உத்தரெடுக்க வேண்டிய ஆட்கள்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டோம் தெரியுமா? கொன்னுட்டோம். பல ஆத்துமாக்களை கொன்னுட்டோம், பல ஆத்துமாக்களை இழந்துட்டோம், பல ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்திட்டோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மகிட்ட பேசுறார், தூக்கத்தை விட்டு எழும்பி வா, நித்திரை விட்டு எழும்பி வா. வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். பிசாசு கொண்டு வர்ற ஆயுதம். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க போகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 1 வசனங்களை வாசித்து பார்த்தா, புத்தியுள்ள 5 கன்னிகைகள், புத்தி இல்லாத 5 கன்னிகைகள்.
புத்தியுள்ள 5 கன்னிகைகள் தீவெட்டியோடு கையில் எண்ணெய் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டியை முடிச்சுட்டு போனாங்க. 10 பேரும் தூங்குனாங்கன்னா இருக்கு பைபிளில். 10 பேரும் நித்திரை மயக்கத்தோடு இருந்தார்கள். 10 பேரும் தூங்கிட்டார்கள் மணவாளன் தாமதித்த போது. ஆனாலோ 5 பேர் மணவாளன் வருகிறார் என்கிற ஒரு சத்தம் வந்த போது 5 பேர் தீவெட்டியோடு என்ன கொண்டு வந்தவர்கள் பிரிஸ்கா எழும்பிட்டான். எழும்பினது மாத்திரல்ல, தூக்கத்தை விரும்பல. அதனால தான் அவன் கையில் ஆயுதத்தோட கையில் எண்ணெயும் கூட இருந்தது. இந்த கூட்டத்து தூக்கத்தை விரும்பி ஆயத்தப்படுத்தலை, எண்ணெயும் இல்லை. போய் கொள்ளுகிற இடத்துல வாங்குற இடத்துல போய் வாங்கிக்கோங்க, எங்கள் விளக்கு எங்கள் தீவிட்டு அணிகிறது, போய் வாங்கிக்கோங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள மணவாளன் வந்தா. யாரு? தூங்கினவங்கல்ல, தூங்கியும் தன்னை அலாட்டாக எழும்ப வேண்டிய நேரத்தில் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்கள். தூங்குறது இங்கே தப்பு இல்லை, மேட்ரு. தங்களை ப்ரிப்பேர் பண்ணுறவர்கள், தங்களை சரியான நேரத்தில் ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்கள், எப்பொழுதும் விழித்திருந்து ஆயத்தத்தோடு இருக்கிறவர்கள், எந்த நேரமும் எழும்பி செயல்படுகிறவர்கள், தேவன் வருகிறார் என்று தெரிந்து சத்தம் கேட்ட உடனே தங்களை ஆயத்தப்படுத்தி அவர் மணவாளனுக்கு முன்பாக நின்றவர்கள். உள்ளே நுழைஞ்சார்கள். கதவு பூட்டப்பட்டது. வந்து கதவை தட்டி திறங்கள் சொன்னபோது, நான் உங்களை அறியே. ஆயத்தப்படுவோம். அங்க தூங்குறது பிரச்சனை இல்லை, எழும்புறது முக்கியம், ஆயத்தப்படுறது முக்கியம். Church, are you ready to meet the Almighty of God? அத்தமே இல்லையே. இயேசு எப்போ வரப்போற? எல்லா காலமும் முடிஞ்சிட்டு சீக்கிரம் வரப்போகிறா. கதை வண்டையில் நிற்கிறா. தட்ட சத்தம் எப்போ கேட்டாலும் நீங்க எப்போ திறக்க ஆயத்தமா இருக்கீங்களோ அப்போ உள்ள வருவா. உங்களோட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவா. நீங்க அவரோட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவீங்க. அவர் கதவை தட்டும் போது திறக்காம இருந்தீங்கன்னா துவாரத்தின் வழியா கையை விட்டுட்டு போயிருவா. திரும்பி நீங்கள் அதில் இன்பம் அடைவீர்கள். வெளியே வந்து தேடி பார்த்தா என் நேசரை காணல. அதுக்கப்புறம் அடி வாங்கி குத்தையிரும் குலையிருமா தான் நேசரை சந்திக்க போகணுமே தவிர அதுக்கு முன்னாடி ஒருவர் வருகிறார். எழும்புங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.